ஸோ நேற்று டே வந்து அப்படியே மூவ் ஆயிடுச்சு. நைட் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே டயர்டாக இருந்தோம். அதனால ரூமில் வந்துட்டு டின்னர் எல்லாம் வர வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நைட் வந்துட்டு ஃபுல்கா அண்ட் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் அவ்வளோதான், நேற்று எல்லாரும் டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்தாச்சு. மார்னிங் இப்படி தான் இருக்குது. கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. டே டைமில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது அவ்வளோ தெரியல. பட் நைட் வந்துட்டு பயங்கர கூலாக இருந்தது. காலையில் எல்லோரும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான்னு எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். மார்னிங் வந்து சின்னதாக ஒரு ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸோட இந்த லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்டோ பிராண்ட்லேருந்து இந்த கோக்னட் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது கிளைமேட், அதனால மட்டுமே. இல்லைன்னா இது கூட எனக்கு வெளியில் போனால் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இன்னும் குளிக்கல, டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பட் லேட் ஆகிடுச்சு அதனால. அண்ட் கிளைமேட்டும் ரொம்ப குளிராக இருந்தது. இங்கே கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் டேரெக்டாக சாப்பிட போகிறோம். ஃபுட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ தனியாக வந்துட்டு ஏதாச்சும் ஹோட்டல் தேடணுன்ற ஒரு நெசசிட்டியே இல்லை. இந்த பர்டிகுலர் ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் எல்லாமே, எல்லா டிஷ்ஷஸுமே வந்துட்டு ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு டிஷ்ஷில் கூட கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரியே இல்லை. அண்ட் லன்ச்சில் கூட நான் உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக காமிக்கிறேன் பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அண்ட் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது. ரெசார்ட்டில் புக்கிங் கம்மியாக இருந்தது. அதனால் அவங்க புஃபே மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அப்படியே ஹாட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். இந்த வியூ உங்களுக்கு நான் நைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் vlogல காமிச்சிருப்பேன். அதில் எவ்வளோ இருட்டாக இருந்தது. ஸோ கரெக்டாக கிளியராக தெரியல. அண்ட் டே டைமில் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ். அண்ட் ரொம்ப காமாகவும் இருந்தது. இங்கே குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம் இருந்துச்சு. ஊஞ்சல் இருந்தது, ஸ்லைட் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயம் இருந்தது. அண்ட் கொஞ்சம் இன்டோர் கேம்ஸ் கூட இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா கவர் பண்ணுறேன். அண்ட் கோவிட் இஷ்யூஸ்னால இன்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். உங்களுக்கு க்ளோஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்ணால் அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. அந்த ரீசன்னால் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் மார்னிங் வந்து இப்போ நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் பகோடா பாயிண்ட் வந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னும் குளிக்கல. பட் ஸ்டில் என்ன பிளான் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்லையும் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால காலையில் கொஞ்சம் லெஷராக வாக் பண்ணி போயிட்டு பக்கத்துலேயே அந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மற்ற விஷயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான். அண்ட் இந்த அட் டைம்ஸ் நம்ம காரில் போயிட்டு சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி வாக் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி ரசித்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா அதோட ஃபீலே தனியாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப சூதிங்காக காமாக அண்ட் கொஞ்சம் நேச்சரை பார்த்துட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், எங்களுக்கு வந்து ரிசார்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த பக்கோடா பாயிண்ட்டு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஸ்டீப்பாக மேலே ஏறினா வந்துடுது. ஸோ நாங்கள் வாக் பண்ணியே பார்த்தோம். வர வழியில் ஃபுல்லாக வியூஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. பட் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வாக் பண்ணி வந்தால் நிஜமாவே நல்லாயிருக்கு. அங்கே மேலே ஏறிட்டு போய் பார்க்கலாம். இந்த ஸ்பாட் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வாக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளைமேட்க்கு நீங்கள் வாக் பண்ணிவிட்டு இந்த வியூஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம்.
ரொம்ப அழகா இருந்தது இந்த வியூ. அண்ட் இங்கே எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, அங்கே 2 மாடு இருக்குல்ல, இது எப்படி மேலேருந்து கீழே இறங்கி போச்சு, அப்புறம் எப்படி ரிட்டர்ன் வந்து மேலே வருது அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டீப்பாக இருந்தது, கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் ரொம்பவே ரிஸ்க். பட் அதுக்கு கரெக்டாக தெரியுதுல்ல, ஸோ அந்த விஷயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் I'm pulling up, don't be late. I'm cutting through all the lanes. Hey, sweet talk. ஏற்காடு பொறுத்த வரைக்கும் இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். இது வந்துட்டு பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி பிரமிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கிளியராக தெரியுது. அண்ட் ரொம்பவே இந்த பாயிண்ட் வந்துட்டு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. நம்ம இங்கே கீழே இருந்தும் பார்க்கலாம் அண்ட் மேலே போயும் பார்க்கலாம். பட் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா அவ்வளோ பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரி பிளேசஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. Look in my eyes, don't let it fall on me. Say you're a good guy, make me believe it. Don't wanna hear it, I wanna see it. See how rewind, when we rewind, feels so nice. We time. அண்ட் இதே இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பீச்சில் வச்சுருப்பாங்கல்ல பலூன் ஷூட்டிங், அப்புறம் புவனரோ, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் இந்த மாதிரி கார்ன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தேன்னா கார்னை வந்துட்டு சுட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த கார்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேலே லெமன் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேருந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி பில்டிங் எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ரொம்ப நாளாக கட்டி அப்படியே போட்ட மாதிரி இருந்தது. மேபி காட்டேஜ் மாதிரி வச்சுட்டு இன்னும் ப்ராப்பராக பில்ட் பண்ணாமல் அப்படி விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம ரிசார்ட்க்கு வந்தாச்சு. இங்கே இப்போ எதுக்கு நான் வந்து கேமரா போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னா, இங்கே ஒரு ரெட் ஃப்ளார் இருக்குல்ல, அதை கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அது ரொம்ப அழகாக இருந்தது, ரெசார்ட்லேயே தான் இருந்தது. அதை கொஞ்சம் அழகாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். இந்த ரிசார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ரூம்ஸும் இருக்குது, இண்டிவிஜுவலாக வில்லாஸ் மாதிரியும் இருக்குது, லைக் செப்பரேட் காட்டேஜஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் உங்களுக்கு தெரியுதா, அதுவும் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நாளைக்கு போய் செக் பண்ண போகிறேன், பட் ஆக்சஸபிளாக தெரியல. மார்னிங் பகோடா பாயிண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னா, ரெஸ்ட் ரேஞ்ச் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ரெசார்ட்லேயே வந்துட்டு இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸ்விம்மிங் எதுவும் தெரியாதுங்க, பட் கொஞ்சம் நேரம் அங்கே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலான்னு. இங்கே எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கீழே இல்லாமல் டெரஸில் இருந்தது. ரொம்ப அங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சூப்பர் க்ளீனாக இருந்தது. எந்த ரெசார்ட்ஸ்லையுமே இவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி நான் பார்த்ததில்ல, பட் இங்கே ரொம்பவே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. Talk to me nice, talk to me honestly. Look in my eyes, don't let it fall on me. Say you're a good guy, make me believe it. Don't wanna hear it, I wanna see it. See how. இங்கே பார்த்த இன்னொரு எக்ஸைட்டடான விஷயம் இதுதாங்க. காஃபி பீன்ஸ் இங்கே இவ்வளோ போட்டு காய போட்டிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் இங்கே வந்து காஃபி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து அவங்களே பீன்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே காய வச்சு அதை ரோஸ்ட் பண்ணி அவங்க வந்துட்டு காஃபி போடுறாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பர் க்ளீனாக இருந்தது.
அவ்வளோதான் ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா அங்கே ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் அகெயின் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட்லேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியில் பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அங்கே பார்க்கலாம். அண்ட் நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரைபல் ஃபுட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு. இங்கே வந்து ஏற்காட்டில் வந்துட்டு அது ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது களிமண் சிக்கன் சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, பட் களிமண்ணு ஸ்டார்ட் ஆகும், களிமண் சிக்கன் கிரேவியா சம்திங். அண்ட் பனானா லீஃப் ஃபிஷ், எனக்கு கரெக்டான நேம் தெரியல, பட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அப்புறம் பேம்பு பிரியாணி, இதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மெயினாக ஆர்டர் பண்ணோம். அண்ட் அது பார்க்கறதுக்கே அவங்க செஞ்சுருக்கிற விதமே வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பார்க்கும்போதே அப்படியே ட்ரிபிளிங்காக இருந்தது, சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப க்ரேவிங்காக தோணுச்சு. அண்ட் அந்த ஸ்மெல் அவங்க கேட்டப்போ வந்துட்டு அவங்களே தனியாக மசாலா எல்லாமே அம்மியில் போட்டு வறுத்து இடித்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதனால தான் இவ்வளோ ஃப்ளேவர் அண்ட் இவ்வளோ டேஸ்டான்னு தெரியல. மோஸ்ட்டாக எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் அடுப்பும் வந்துட்டு அவங்க விறகு அடுப்பு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணாங்க. எல்லா ஃபுட்டுமே அப்படி தான் பண்ணுறாங்களா இல்லை சில ஃபுட் மட்டும் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் சான்ஸே இல்லைங்க, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி. சான்ஸே இல்லை, நான் இது எதுவுமே ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாதுங்க, பட் ரொம்ப அழகாக வந்துட்டு சர்வ் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணால் வந்து கொஞ்சம் டிஷ்ஷஸ் டிலே பண்ணால் அப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செகண்ட் டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தனால ரூம் கொஞ்சம் பெட்டராக கவர் பண்ணலான்ற ரீசனுக்காக காமிச்சிருந்தேன். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக கார்டன்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது அண்ணா பார்க்கு. அண்ணா பார்க் வந்துட்டு இதுவும் அகெயின் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஸ்பாட்ஸ் ஏற்காட்டில். அண்ட் இங்கே வந்து ஒரு டீசெண்டான ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். நல்ல பெரிய பார்க், பட் உங்களுக்கு நிறைய கிட்ஸ்க்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. கேம்ஸ்னா ஸ்விங் மாதிரி, ஸ்லைட் மாதிரி, ரொம்ப ஹைட்டில் இருந்து இந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நிறையா செடி தொட்டியோட வச்சுருந்தாங்க, சேல்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் நிறைய பிளான்ட் லவராக இருந்தது அப்படின்னா, ஃப்ளார்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் போய் வாங்கி வைக்கிறதுனா இங்கே கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் வந்து செடியெலாம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கிளைமேட்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி வாங்குங்க. பிகாஸ் ஹில் ஸ்டேஷனில் வாங்குகிற நிறைய செடி வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டில் செட் ஆகாது. ஜஸ்ட் யாராவது பிளான்ட் லவர்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக இந்த கிளிப்ஸ். இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே இந்த லேக் வியூ பார்க்கா சம்திங், அந்த பார்க்கும் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த அண்ணா பார்க்கை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அழகான ஒரு லேக் வியூ, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஈவினிங் டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஆப்டான பிளேஸ். பட் கிட்ஸ்க்கு அவ்வளோ என்கேஜிங்காக இல்லை. நிறையா கிட்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி திங்ஸ் எதுவும் இங்கே கிடையாது, அந்த பார்க்கில் இருந்தது. பட் பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேக் வியூ வந்துட்டு உட்காந்து சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்பாட். அண்ட் நாங்கள் சன்செட் டைமில் வந்திருந்தோம், அதனால் இந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்துட்டு உங்களுக்காக அந்த சன்செட் டைமில் எப்படி இருந்துச்சு இந்த வியூஸ் எல்லாம் அப்படின்றத இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
ஸ்பாட் எல்லாமே பார்த்துட்டு ஈவினிங் வந்து நல்லா சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஃபவுண்டெயின் அந்த ரிசார்ட்லேயே இருக்கிறது. நைட் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரீஸ் அண்ட் எல்லாமே நல்லா லைட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காமனாக வந்துட்டு ரிசார்ட்ல அரேஞ்ச் பண்ண ஒரு கேம்ப் ஃபயர். நம்ம யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். பட் இது வந்துட்டு காமனாக அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் நல்லா இருந்ததுன்றதுனால அவங்களே அரேஞ்ச் பண்ணது. அண்ட் கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. குழந்தைங்க எல்லாமே ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்துட்டு ஃபேமிலியோட நல்லா ரிலாக்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதர்வைஸ் இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் என்ஜாய் பண்ணி தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. நமக்கு காமனாக ரிசார்ட்டில் அரேஞ்ச் பண்ணி எல்லா கிட்ஸும் சேர்ந்து கலந்துக்கிற ஒரு கேம்ப் ஃபயர். ஸோ 1 hour அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னருக்காக வந்துட்டோம். இன்றைக்கி லன்ச் வந்துட்டு ரொம்பவே ஹெவியாக போயிடுச்சு. அதனால டின்னர் வந்து லைட் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் காலையில் வாங்கின டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கி நல்லா சாப்பிட்டோம். ஸோ நைட் வந்துட்டு இட்லி அண்ட் ஃபுல்கா அதோட டின்னர் வந்துட்டு முடிச்சாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு நாள் வந்துட்டு ஏற்காடோட vlogம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன். நீங்கள் ஃபர்ஸ்ட் vlog பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்துட்டு கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை. Good God, make me believe it.